அல்லேலூயா. ஆமென். மீண்டும் ஒரு விசையாக வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் பக்கம் 706, சங்கீதம் 60, அதன் 12வது வசனம். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். ஸ்தோத்திரம். இங்கே சங்கீதக்காரன் தாவீது ஒரு வார்த்தை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தை என்றால், தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். நான் பராக்கிரமம் செய்வேன். யாரால் என்று சொன்னால் தேவனால். இந்த வார்த்தையை உங்களுக்கு ஸ்தோத்திரம் வாசிக்கிறப்பே ஒருவர் ஞாபகத்துக்கு வர வாய்ப்பு உண்டு. ஸ்தோத்திரம். கிதியோனுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்ன? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அப்ப ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில நம்மால் செயல்படுத்த முடியாத காரியங்களை செயல்படுத்த வேண்டுமென்றால், நம்மால் மேற்கொள்ள முடியாத காரியங்களை மேற்கொள்ள வேண்டுமென்றால், என்னுடைய சுதந்திரத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், எனக்கு துணை யார் இருக்கணும்? நான் ஆராதிக்கிற என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கணும். அவர் எனக்கு துணை இருப்பார் என்று சொன்னால், அவர் எனக்கு உதவி செய்வார் என்றால், என் சத்துருக்களுக்கு முன்பாக என்னால் பராக்கிரமமான காரியங்கள் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். அதனால தான் கிதியோனை பார்த்து சொன்னாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இங்க ஸ்தோத்திர சங்கீதக்காரன் தாவீது ஒரு வார்த்தை நினைவூட்ட விரும்புகிறார். நான் தேவனாலே பராக்கிரமம் செய்வேன். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். அவரே எங்கள் சத்துருக்களை ஸ்தோத்திரம். அப்ப பராக்கிரமமான காரியங்கள் செயல்படுத்தணும்னா யாரால தான் செயல்படுத்த முடியும்? என்னாலயா? இல்ல என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களாலயா? இல்ல, தேவனால் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பராக்கிரமமான காரியங்கள் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். அதனாலதான் சங்கீதக்காரன் தாவீது இந்த வார்த்தையை சொல்லுகிறாரு. ஸ்தோத்திரம். ஆனா அதற்கு முன்பாக முதல் வார்த்தையில ஒரு வசனத்தை ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்னன்னா, தேவனே, நீர் எங்களை கைவிட்டீர், எங்களை சிதறடித்தீர், எங்கள் மேல் கோபமாய் இருந்தீர், மறுபடியும் எங்களிடமாய் திரும்பி அருளும். மறுபடியும் எங்களிடமாய் திரும்பி அருளும். தேவனே, நீர் எங்களிடத்தில் கோபமாய் இருந்தபடியினால், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் கோபப்படுத்தினபடியினால், நாங்கள் உமக்கு ஆகாத காரியங்களை செய்தபடியினால் எங்களிடத்தில் நீர் கோபமாய் இருந்தீர். நீர் எங்களிடத்தில் கோபமாய் இருந்த பொழுது எங்கள் சத்துருக்கள் எங்களை மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள். தேவன் நம்மிடத்தில் கோபமா இருந்தா நம்ம யார் மேற்கொள்ள ஆரம்பிப்பா? அதிகமா சத்ரு நம்மை மேற்கொள்ள ஆரம்பிப்பான். நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யும் பொழுது, நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உடன்படாத காரியங்கள் செய்யப்படும் பொழுது, நாம் வேதத்துக்கு புறம்பான காரியம் செய்யும் பொழுது, நம் தேவனை விட்டு தூரமான காரியங்கள் செய்யும் பொழுது, நம்ம யார் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறா? சத்ருவானவன் நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறான். அதனாலதான் ஸ்தோத்திரம் யோபுவின் புஸ்தகத்துல கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்து, நான் கொஞ்ச காலத்துக்கு யோபுவை என்ன பண்ண மாட்டேன்? ஸ்தோத்திரம் சிநேகிக்க மாட்டேன். கொஞ்ச காலத்துக்கு நான் யோபுவை என்ன பண்ண மாட்டேன்? காப்பாற்ற மாட்டேன். கொஞ்ச காலத்துக்கு யோபுவை சுற்றி இருக்கிற வேலையை நான் என்ன பண்றேன்? எடுத்து போடுறேன். அவன் ஜீவன் மேல மாத்திரம் கை வைக்காம நீ என்ன பண்ணு? அவனை துன்புறுத்து அப்படின்னாரு. அப்ப தேவனுடைய அனுக்கிரகம் நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் இருக்கும் பொழுது நம்ம யார் மேற்கொள்ள ஆரம்பிப்பாங்க? சத்துருக்கள் அதிகமாய் மேற்கொள்ள ஆரம்பிப்பாங்க. ஸ்தோத்திரம். இதே ஸ்தோத்திரம் காரியங்கள் தான் நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலயா இருக்கட்டும், ராஜாக்கள் புஸ்தகத்திலயா இருக்கட்டும், தொடர்ந்து எழுதி வைக்கப்பட்டிருக்கும். எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தாரோ, அப்பொழுதெல்லாம் ஜனங்களை கர்த்தர் ஸ்தோத்திரம் பஞ்சத்திற்கும் இக்கட்டுக்கும் ஸ்தோத்திரம் அடிமைத்தனத்திற்கும் விட்டு கொடுத்தார் என்று சொல்லி நாம் தொடர்ந்து வாசிக்க முடியும். அப்ப தேவனுடைய சமூகத்தில் ஒரு மனுஷன் இருக்கும் பொழுது, தேவனுடைய சமூகத்தில் ஒரு குடும்பம் இருக்கும் பொழுது, தேவனுடைய சமூகத்தில் நாம் காணப்படும் பொழுது, நாம் கர்த்தருக்கு கோபம் ஏற்படுத்துகிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் விடுவோம் என்று சொன்னால், தேவன் நம்மை கொண்டு பராக்கிரமான காரியங்கள் என்ன பண்ணுவாரு? செயல்படுத்துவார். ஸ்தோத்திரம். கிதியோனுடைய வாழ்க்கையில கிதியோனுடைய முன்னோர்கள், கிதியோனுடைய தகப்பனார்கள், கிதியோனுடைய உறவினர்கள் அவர்கள் செய்த காரியங்கள் தான் கிதியோனை ஸ்தோத்திரம் தொடர்ந்து 7 வருடங்களாக யாருக்கிடத்துல தங்களுடைய வெள்ளாமையை கொடுக்க வச்சது? மீதியான இடத்துல. ஆனா கிதியோன் ஒரு காரியங்கள் செயல்படுத்த ஆரம்பிக்கிறாரு. நான் என் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு நான் செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஏதோ ஒரு சின்ன ஒரு துளி அவருடைய இருதயத்தில் இருந்தபடியினால் கர்த்தர் கொடுத்த வார்த்தை தான், உன்னை கொண்டு நான் பராக்கிரமமான காரியங்கள் என்ன பண்ணுவேன்? செய்வேன். அப்ப பராக்கிரமமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செயல்படணும்னா, நான் மறுபடியும் கர்த்தர் நம்மிடத்தில் திரும்பும்படியாக நாம் அவரிடத்தில் திரும்பணும். அல்லேலூயா. பராக்கிரமம் செய்யணும் அப்படின்னா கர்த்தர் நம்மிடத்தில் திரும்பணும். கர்த்தர் நம்மிடத்தில் திரும்பணும்னா நாம கர்த்தரிடத்தில் திரும்பணும். இந்த ஸ்தோத்திரம் சங்கீதத்துடைய தலைப்பை ஒரு விஷயம் வாசிக்கலாமா? ம் 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 ம்
ஸ்தோத்திரம். இந்த இதோடைய பின்னணி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா 2 சாமுவேல் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் இந்த சங்கீதத்துடைய பின்னணி அங்க என்ன பண்ணப்பட்டிருக்கும், கொடுக்கப்பட்டிருக்கும். அதை நீங்க எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. 2 சாமுவேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதன் 3வது வசனம் முதல் 13வது வசனம் வரைக்கும். அப்ப தாவீது தன்னுடைய வெற்றிக்கு அப்புறமா பாடுகிற பாட்டு. அந்த பகுதி எடுத்து குட்டிங்களா? எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 8 3 முதல் 13 வரைக்கும். ரேகேபின் குமாரனாகிய ம், ஆதாசேசார் என்னும் சேபாவின் ராஜா ம், ஐபிராத் நதி அண்டையிலே இருக்கிற ம், சீமையை திரும்ப தன் வசமாக்கி கொள்ள போகையில் தாவீது அவனையும் முறியடித்து ம், அவனுக்கு இருந்த இராணுவத்தில் 1700 குதிரை வீரரையும் ம், 20,000 காலாட்களையும் பிடித்து ம், ரதங்களில் 100 ரதங்களை வைத்துக்கொண்டு மற்றவைகளை எல்லாம் துண்டாடி போட்டான். ம், சேபாவின் ராஜாவாகிய ஆதாதேசாருக்கு உதவி செய்ய தமஸ்கு பட்டணத்தாராகிய சீரியர் வந்தார்கள். ம், தாவீது சீரியரில் 20,000 பேரை வெட்டி போட்டு ம், தமஸ்கு அடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தான். சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டினார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஸ்தோத்திரம். இங்க வார்த்தை அழகா போடப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். தாவீதுடைய தேசத்தில் எந்த தேசத்து ராஜாக்கள் எல்லாம் விரோதமா எழும்பி வருகிறார்களோ அவர்களையெல்லாம் தாவீதை கொண்டு கர்த்தர் என்ன பண்ண வைப்பாரு, மேற்கொள்ள வைப்பாரு. இங்க தொடர்ந்து அங்க பாசிக்கும் பொழுது அங்க கொடுக்கப்பட்டிருக்கும், பெலிஸ்தியர் முறியடித்த அவர்களை கீழ்ப்படுத்தின அனைத்தையும், பெலிஸ்தியர்களால இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொள்ளப்பட்ட அனைத்தையும் தாவீது என்ன பண்ணுவாரு, திரும்ப கொண்டு வருவார். அப்ப ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நம்முடைய சத்துருக்கள் கொண்டு போகிற காரியங்களை நான் மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னா என்னிடமா யார் திரும்பணும், கர்த்தர் திரும்பணும். என்னிடத்தில் கர்த்தர் திரும்புவார் என்று சொன்னால் என்னிடத்திலிருந்து கொண்டு போகப்பட்ட, என்னிடத்திலிருந்து பறிக்கப்பட்ட, எனக்கு சொந்தமானவைகள் கொண்டு போகப்பட்ட அனைத்தையும் நான் திரும்பி என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். அதனாலதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்றார் முதல் வார்த்தையிலேயே, தேவனே மறுபடியும் எங்களிடமா என்ன பண்ணுங்க, திரும்புங்க. நீங்க எங்களிடத்துல திரும்புவீங்கன்னு சொன்னா நான் அநேக காரியங்கள் என்ன பண்ண முடியும், மேற்கொள்ள முடியும். இந்த ஸ்தோத்திர சங்கீத பகுதியில பாக்குறப்ப முதல் 3 வசனங்கள் தாவீது தன்னுடைய துன்பத்தை அவர் என்ன பண்ணுவாரு, காண்பித்து கொடுப்பாரு. முதல் 3 வசனங்கள்ல அவர் அடைந்த துன்பங்களை அவர் என்ன பண்ணுவாரு, காண்பித்து கிருபை தாங்கப்பா, நான் துன்பப்படுகிறேன், எனக்கு கிருபை தாங்கப்பா, மறுபடியும் என் பக்கம் திரும்புங்கப்பா, எனக்கு கிருபை வேணும் ஆண்டவரே, எனக்கு கிருபை வேண்டும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவர் ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தை நோக்கி விண்ணப்பிக்கிறது நமக்கு தெரியும். அதே ஸ்தோத்திரம் 4வது வசனத்துல பார்க்கும் பொழுது 4-5 வசனங்கள்ல என்னை மீட்டு கொள்ளுங்கப்பா, என்னை மீட்டு கொள்ளுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 5வது வசனத்தை வாசிக்கிறப்ப சொல்லப்பட்டிருக்கும், உமது பிரியர் விடுவிக்கப்படும்படி உமது வலது கரத்தினால் ரட்சித்து எனக்கு செவி கொடுத்தருளும். முதலாவது கிருபைக்காக ஜெபிக்கிறாரு, 2வது என்னை விடுவித்தருளுங்க, எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்க, நான் விடுதலை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுவாரு. அடுத்து 6 முதல் 12 வசனங்களை பார்க்கிறப்ப ஸ்தோத்திரம் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை குறித்து நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அப்ப தாவீது தன் வாழ்க்கையில கிருபையை கேட்கிறாரு, விடுதலையை கேட்கிறாரு. இது இரண்டையும் பெற்றுக்கொள்ள எதை உறுதிப்படுத்துறாரு, தன் விசுவாசத்தை அவர் என்ன பண்றாரு, உறுதிப்படுத்துறாரு. நம்ம அநேக காரியங்கள் தேவ சமூகத்தில் கேட்பது உண்டு. ஸ்தோத்திரம் எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு இரக்கம் தாங்கப்பா, ஸ்தோத்திரம் நான் பலவான முந்தி மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா, ஸ்தோத்திரம்னு சொல்லி நம்ம பல காரியங்கள் கேட்பது உண்டு. ஆனா அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு வேண்டியது என்ன, விசுவாசம். கிதியோனை பார்த்து கர்த்தர் சொன்னப்ப, பராக்கிரமசாலியே கர்த்தரனோடு இருப்பார்னு சொன்னப்ப கிதியோன் விசுவாசிக்காம என்னால் அது முடியாது, நான் வேற ஆளை பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு கிதியோன் போகாம ஸ்தோத்திர ஆண்டவரே நீரே ஆனால் எனக்கு சில காரியங்களை செய்யுங்க, எனக்கு இப்படிப்பட்ட அடையாளங்கள் தேவைப்படுதுன்னு விசுவாசத்தோடு தன் அடையாளங்களை அவர் முன் வைக்கும் பொழுது கர்த்தர் அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்கள் செய்ய, பராக்கிரமமான காரியங்கள் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலையோ நம்முடைய விசுவாச இந்த 8வது மாதத்துல முன் வைத்து, ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, எனக்கு இப்படி செய்யுங்க, நான் இதை கேட்கிறேன், இதை நான் விசுவாசிக்கிறேன், உம்முடைய வார்த்தையின்படி இதை நான் செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நாம் எவ்வளவு அதிகமாய் நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ, எவ்வளவு அதிகம் நம்முடைய விசுவாசம் நாம் காண்பிக்கிறோமோ அவ்வளவு அதிகமாய் கர்த்தர் நம்மை பராக்கிரமமான காரியங்கள் செய்ய நமக்கு உதவி செய்வார். ஸ்தோத்திரம். அதனாலதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, தேவனாலே நான் பராக்கிரமம் செய்வேன். அல்லேலூயா.
யாரால் பராக்கிரமம் செய்ய முடியும்? தேவனால் மட்டும்தான். சங்கீதக்காரன் தாவீதுக்கு ஸ்தோத்திரம், அவர் ஒரு தேசத்தின் ராஜா. தேசத்தின் ராஜாவுக்கு யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க, தளபதிகள் இருக்கிறாங்க, குதிரை வீரர்கள் இருக்கிறாங்க, வில் வீரர்கள் இருக்கிறாங்க. இத்தனை பேரும் இருந்தும் தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? தேவனாலே நான் பராக்கிரமம் செய்வேன். அவருடைய பராக்கிரமம் இருக்கும் பொழுதுதான் என்னால சத்துருக்கள் என்ன பண்ண முடியும்? மேற்கொள்ள முடியும். என் சத்துருக்கள் மேற்கொள்ள என்னிடத்தில் இருக்கிற படைபலமோ என்னிடத்தில் இருக்கிற திறமையோ இல்ல, தேவனால் மட்டும்தான் மேற்கொள்ள முடியும். இந்த 7 மாத காலங்கள்ல சில காரியங்கள் இன்னும் நம்மை பின்தொடர்ந்து வருவது போல இருக்கலாம். சில காரியங்கள் நம்மை பின்தொடர்ந்து வருவது போல இருக்கலாம். அந்த பின்தொடர்ந்து வருகிற காரியங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றால் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. யாரிடத்தில் திரும்ப வேண்டும்? தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். ஸ்தோத்திரம். உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பொழுது அவர்கள் நேராக கானானை நோக்கி பிரயாணப்பட்டு போய் கொண்டிருப்பாங்க. கானானை நோக்கி பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு முன்பாக ஒரு பெரிய தடையாக செங்கடல் வந்து என்ன பண்ணும்? நிற்கும். அப்ப செங்கடல் நிற்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன? இதற்கு அப்புறமாக பிழைக்க முடியாது. நாங்க நேரா எங்க போகிறோம்? எகிப்துக்கு மறுபடியும் போய் நாங்க அங்கேயே மறுபடியும் என்ன பண்றோம்? அடிமையாக இருந்து நாங்க வாழ்ந்து எங்க வாழ்க்கைய முடித்துக் கொள்ளுகிறோம்னு சொல்லி ஸ்தோத்திரம் மோசேய அவ்வளவு அதிகமா திட்டுவாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் திரும்பியது எங்க? எகிப்து தேசத்துக்கு நேரா. இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பியது எங்க? எகிப்துக்கு நேரா. ஓகே, இது கானான் வேண்டாம், எகிப்துக்கு நேரா என்ன பண்றேன்? போகிறேன். கானான் நமக்கு செட் ஆகாது, கானானுடைய வாழ்க்கை நமக்கு செட் ஆகாது, இந்த வாக்குத்தத்தம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்காது, இந்த விசுவாசம் நமக்கு செட் ஆகாது, நான் மறுபடியும் எங்க போறேன்? பண்டம் பாத்திரம் வளர்க்கறதுக்கு எகிப்து தேசத்துக்கே போகிறேன்னு சொல்லி எல்லோருடைய கண்களும் எங்க திரும்புது? எகிப்துக்கு திரும்புது. ஆனா ஒருவருடைய ஒருவருடைய ஸ்தோத்திரம் கண்கள் மாத்திரம் யாரை பார்த்து திரும்புது? தேவனை பார்த்து திரும்ப. என்ன சொல்றாரு? தேவனே மறுபடியும் எங்களிடமாய் திரும்பும். இந்த 10 வாதைகளை எங்களுக்காக செய்த கர்த்தர் இந்த செங்கடலை என்ன பண்ணுங்க? திறங்க. ஒவ்வொரு வாதையும் செய்தீங்கல்ல, என்னை கொண்டு செய்தீங்கல்ல, என் கரத்தில் கொடுக்கப்பட்ட கோலை கொண்டு செய்தீங்கல்ல. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் மறுபடியும் உங்களிடமா என்ன பண்றேன்? திரும்புறேன். எங்களிடமாய் மறுபடியும் திரும்புங்கப்பா, இந்த விசையும் எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி மோசே என்ன பண்றாரு? எங்க திரும்புறாரு? தேவனுக்கு நேராக. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் நிர்மூலமாக்கப்படுகிற சூழலை வரும் பொழுது நம்ம எங்க திரும்பணுமா? தேவனை நோக்கி. ஆண்டவரே எங்களிடமாய் திரும்புங்க. நம்ம யார் பக்கமா திரும்பணுமா? தேவ சமூகத்தை நோக்கி. சில காரியங்கள் அனுகூலமா இல்லாமல் இருக்கு என்று சொல்லி பழையவைகளே எனக்கு அனுகூலமா இருக்குன்னு எதை தேடி போக கூடாது? பழையவைகளை தேடி போக கூடாது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் தேடி போனது பழையவைகளை. ஆனா ஸ்தோத்திரம் மோசே தேடி போனது புதிய காரியங்கள். அதனாலதான் வேதம் சொல்லுது, பழையவைகளை ஒழித்துருங்க. பழைய காரியங்கள் என்ன பண்ணிருங்க? ஒழிச்சு போட்டுருங்க. அதை மறுபடியும் யோசிக்காதீங்க. அதை யோசிச்சீங்கன்னா மீண்டும் எதற்கு நேராக தான் போற மாதிரி இருக்கும்? அடிமையின் வாழ்க்கைக்கு நேராகத்தான். அதனாலதான் மோசே ஸ்தோத்திரம் சரி வாங்க எகிப்துக்கு போகலான்னு சொல்லாம மோசே சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, தேவனே உதவி செய்யுங்க, தேவனே உதவி செய்யுங்கன்னு சொல்லி பரலோகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. மோசே உன் கோலை என்ன பண்ணு? நீட்டு. உன் கோலை நீட்டு, உனக்கு நான் பாதை என்ன பண்றேன்? உண்டாக்குறேன். காரணம், யார் தேவனிடமாய் திரும்புகிறோமோ அவர்களுக்கு கர்த்தர் பாதையை என்ன பண்ணுவார்? காண்பிப்பார். பாதை காண்பிக்கப்படும் பொழுது மீண்டும் நம்முடைய வாக்குத்தத்த வாழ்க்கையின் பிரயாணங்கள் கானானுக்கு நேராக என்ன பண்ணப்படுகிறது? தொடரப்படுகிறது. எது நம்முடைய வாழ்க்கையில தொடர வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்களோ அது உங்க வாழ்க்கையில தொடர வேண்டும் என்றால் நீங்கள் திரும்ப வேண்டியது தேவ சமூகத்துக்கு நேராக. கர்த்தர் உங்களிடத்தில் திரும்பும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொடர நினைக்கிற காரியங்களை கர்த்தர் மீண்டும் இந்த 8வது மாதத்தில் தொடர வைப்பார். நீங்கள் தொடர்ந்து முன்னேறுவீர்கள். உங்கள் வாக்குத்தத்தை சுதந்தரிப்பீர்கள். உங்களுக்காய் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை 2 பேர் தூக்கி சுமந்து வருகிறதான திராட்சை குலையா அந்த ஸ்தோத்திரம் திராட்சை குலைகளையும் கொடிகளையும் நாம் ருசிக்கும்படி நாம் தொடர வேண்டும் என்றால் நான் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும், கர்த்தர் என்னிடத்தில் திரும்ப வேண்டும். அதனாலதான் ஸ்தோத்திரம் தாவீது சொல்றாரு, மறுபடியும் எங்களிடமாய் திரும்பும் ஆண்டவரே. அப்ப கர்த்தரிடத்தில் திரும்பினா என்ன நடக்கும்? என் வாழ்க்கை மீண்டும் தொடரும். எது தோல்வியா இருக்கோ அது மறுபடியும் வெற்றிக்கு நேரம் என்ன பண்ணும்? தொடரும். ஸ்தோத்திரம் அநேக நேரத்துல தோல்வியை பார்த்துட்டு எங்க திரும்புறோம்?
பழைய வாழ்க்கைக்கு நேராக. ஸ்தோத்திரம். அப்ப தாவீது இந்த ஸ்தோத்திரம் சங்கீதத்தின் மூலியமாய் ஒரு 3 காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. முதலாவது என்ன கற்றுக் கொடுக்கிறாரு? என் வாழ்க்கையில் பராக்கிரமம் நடப்பதற்கு யாரால தான் முடியும்? கர்த்தரால மட்டும்தான் முடியும். என்னிடத்துல இருக்கிற ஸ்தோத்திரம் ஆயிரக்கணக்கான படைய வைத்தனால என்ன பண்ண முடியாது? முடியாது. என்னிடத்துல இருக்கிற யுத்த தந்திரங்களை வைத்தனால என்ன பண்ண முடியாது? முடியாது. யாரால தான் மேற்கொள்ள முடியும்? தேவனால மட்டும்தான் மேற்கொள்ள முடியும். சிலர் இந்த 8வது மாதத்துல சில திட்டங்கள் போட்டிருப்பீங்க. முதல் வாரம் இப்படி, 2வது வாரம் அப்படி, 3வது வாரம் அப்படி அப்படின்னு. நீங்க எப்படி எப்படியெல்லாம் போட்டாலும் அது எப்படி பார்த்தாலும் என்ன பண்ணாது? ஏன்னா தேவன் எதை நினைக்கிறாரோ அதை மட்டும்தான் இந்த மாசம் நடக்கும். அது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணும்? நடக்கும். ஏன்னா 31ஆம் தேதி நேற்றைய தினத்திலே உட்காந்து சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க? திட்டங்கள் போட்டிருப்பாங்க. ரைட்டு, அடுத்து ஒரு 30 31 நாள் வருது. சோத்திரம், 10 நாள், 7 நாள், ஞாயிற்றுக்கிழமை, 2வது ஞாயிற்றுக்கிழமை. இல்ல 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 இல்ல, என் திட்டத்தின்படி அல்ல, தேவ திட்டத்தின்படி. நான் போகிற திட்டத்தின்படி அல்ல, நான் நினைக்கிறபடி அல்ல. ஸ்தோத்திரம். இது இப்படி போனா இப்படி நடக்கும், இப்படி போனா அது அல்ல. தேவன் என்ன செய்யறாரு? அதனாலதான் தாவீது, ஆண்டவரே நான் உங்ககிட்டயே என்ன பண்றேன்? திரும்புறேன், நீங்க என் பக்கமா திரும்புங்க. ஸ்தோத்திரம். என்னை கொண்டு மறுபடியும் பராக்கிரமம் செய்யுங்க. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். அப்ப ஸ்தோத்திரம், சில காரியங்கள் நடக்கணும்னா, அது பராக்கிரமம் முடியணும்னா, அது நன்மைக்கு எதுவா முடியணும்னா என் கையில் அல்ல, தேவ கையில் இருக்கிறத தாவீது என்ன பண்றாரு? உறுதியா நம்புறாரு. 2வது தாவீது சொல்றது, அவர் கேட்பதை பெற்றுக்கொள்ளும்படி விசுவாசத்தோடு என்ன பண்றாரு? தேவ சமூகத்துல முறையிடுகிறாரு. நான் விண்ணப்பம் பண்ணுவேன், நான் கிருபையை கேட்பேன், அதை விசுவாசத்தோடு என்ன பண்ணுவேன்? அறிக்கையும் பண்ணுவேன். நான் விசுவாசத்தோடு என்ன பண்ணுவேன்? அறிக்கையும் பண்ணுவேன். என் வாழ்க்கையில் நான் பழையவைகளுக்கு நேராய் திரும்பாமல் புதிய காரியத்துக்கு நேராக, தேவனுக்கு நேராக நான் திரும்புவேன் என்றால் எனக்கு ஒரு வார்த்தை என்ன பண்ணும்? பிறக்கும். பழையவைகளை தேடி அல்ல, புதியவைகளை தேடி. எது புதியவை? கர்த்தர் நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ, எந்த வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ அது நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதா இருக்கிறது? புதியவைகளாய் காணப்படுகிறது. 3வது காரியம், நான் தொடர வேண்டும் என்றால், நான் தொடர வேண்டும் என்றால் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை தாவீது கொடுக்கப்படும். சகலத்தையும் என்ன பண்ணுவ? திருப்பிக் கொள்ளுவ. சகலத்தையும் திருப்பிக் கொள்ள 7வது வசனத்தை தாவீது ஒரு ஜெபம் பண்றாரு. ரெட்டுடுத்தி தேவ சமூகத்துல அமர்ந்து உபவாசித்து அவர் கேட்கிறாரு, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? அந்த தண்டை நான் பின் தொடரவா வேண்டாமா? கேட்கிற கேள்வி என்ன? தொடரவா வேண்டாமா? நான் தொடர வேண்டும் என்றால் கர்த்தர் உத்தரவு கொடுக்க வேண்டும். நான் சில காரியங்களை தொடர வேண்டும் என்றால் கர்த்தர் உத்தரவு கொடுக்க வேண்டும். அதனால் ஸ்தோத்திரம், புரிந்து கொள்ளணும், சில காரியங்களை தொடர விரும்பினால் கர்த்தரிடத்தில் கேளுங்கள். கேட்கும் பொழுது தொடர வேண்டிய காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? தொடர்ந்து போக வைப்பார், பாதையை காண்பிப்பார். ஸ்தோத்திரம். அதன் மேல் சுதந்திரித்துக் கொள்ள நமக்கு கிருபை என்ன பண்ணுவார்? தருவார். அதனாலதான் மோசே யார் பக்கமா திரும்பினா? எகிப்து பக்கமா திரும்பல, எகிப்துல இருந்து அழைத்து வந்த கர்த்தரிடமாய் திரும்பினார். கர்த்தர் ஸ்தோத்திரம் மோசேயிடமாய் திரும்பினார். அங்கு ஒரு பாதையானது என்ன பண்ணுது? திறக்கப்படுகிறது. ஒரு 3 விதமான திறப்புகள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும். 1, என் இருதயம் கர்த்தருக்கு நேரா திறக்கப்படும். 2வது, கர்த்தருடைய கண்கள் எனக்கு நேரா திறக்கப்படணும். 3வது, நான் வாழ்வதற்கு ஒரு வாசல் என்ன பண்ணணும்? திறக்கப்படணும். அப்ப திறக்கப்படணும்னா யார் பக்கமா திரும்பணும்? கர்த்தரிடமா என்ன பண்ணணும்? திரும்பணும். மறுபடியும் கர்த்தர் நம் பக்கமா என்ன பண்ணணும்? திரும்பணும். அததான் சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் பராக்கிரமமான காரியம் செய்ய வேண்டும் என்றால் கர்த்தரின் பக்கமாய் மறுபடியும் திரும்ப வேண்டும். கர்த்தரின் பக்கமாய் மறுபடியும் திரும்ப வேண்டும். அதனாலதான் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே எங்கள் பக்கமா என்ன பண்ணுங்க? திரும்புங்க. அதற்கு 11வது வசனம் சொல்லியிருப்பார், இக்கட்டில் ஸ்தோத்திரம் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. அப்ப ஸ்தோத்திரம், தாவீது என்ன சொல்றாரு? எனக்கு மனுஷன் உதவி வேண்டாம். தேடி பார்த்துட்டேன் கிடைக்கல, கேட்டு பார்த்துட்டேன் கிடைக்கல, ஓடி பார்த்துட்டேன் கிடைக்கல. தேவனே நீரே எனக்கு பராக்கிரமம் செய்ய போதுமானவராய் இருக்கிறீர். ஒருவேளை தாவீது யோசிச்சிருக்கலாம், பிளான் பண்ணியிருக்கலாம், எதுவுமே என்ன பண்ணல, நடக்கல. ஸ்தோத்திரம், என்னை கொண்டு பராக்கிரமமான காரியங்கள் செயல்பட வேண்டும் என்றால் நான் கர்த்தரிடமாக என்ன பண்ணணும்? மறுபடியும் திரும்ப வேண்டும். மறுபடியும் கர்த்தர் நம் பக்கமாய் நம் குடும்பத்தை பார்த்து அவர் திரும்பும் பொழுது நம்மை கொண்டும் அவர் பராக்கிரமமான காரியங்களை செய்ய அவர் எப்பயுமே எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு?
போதுமானவரா இருக்கிறார். அதுதான் ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் ஸ்தோத்திரம் 8ஆம் அதிகாரம் 13 அந்த ஸ்தோத்திரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும். ஸ்தோத்திரம், தாவீது போன எல்லா இடங்களிலும் கர்த்தர் தாவீதுக்கு என்ன கொடுத்தாராம்? தாவீதோடு இருந்தாராம். தாவீது எல்லா பக்கமும் வெற்றி அடைய காரணம் என்ன? தாவீதோடு கர்த்தர் என்ன பண்ணாரு? இருந்தபடியினால் தாவீது போன எல்லா இடத்திலையும் கர்த்தர் தாவீதுக்கு வெற்றியை கொடுத்தார். அந்த 6வது வசனம் சொல்லுது, தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீதை அவனை கர்த்தர் என்ன பண்ணாரு? காப்பாற்றினார். அதே 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும், தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அப்ப ஸ்தோத்திரம், காப்பாற்றுவதற்கு யார் தேவைப்படுறா? கர்த்தர் தான் தேவைப்படுறார். அல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்றாரு, அவராலே நான் பராக்கிரமம் செய்வேன். நான் காப்பாற்றப்பட அவர் எனக்கு போதுமானவர். நான் தொடருவதற்கு அவர் எனக்கு போதுமானவர். என் வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், நான் பராக்கிரமமான செய்ய அவர் எனக்கு போதுமானவர். விசுவாசித்தாலும் அறிக்கையிட்டாலும் தேவனுக்கு நேராக திரும்பினாலே போதும், அவர் நம் பக்கமாய் திரும்புவார். அவருடைய கண்கள் நமக்கு நேராக திறக்கப்படும். நமக்கு நேராக ஒரு வாசல் திறக்கப்படும். நமக்கு வேண்டிய சகலவற்றையும் செய்ய அவர் ஒருவர் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம், இந்த நாட்களில் நமக்கு வேண்டியது ஒன்றே ஒன்று, தேவனுடைய பலன். அவருடைய பலன் இருந்தால் பராக்கிரமமான காரியங்கள் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். அல்லேலூயா. ஆமென். அப்படியே ஸ்தோத்திரம். முடிந்தவர்கள் முழங்கால் படிக்கிட்டு தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் நம்மளை நாம் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம், தேவ சமூகத்தில் நாம் ஜெபித்து நாம் அறிக்கையிட்டு ஒரு உன்னதமான பலனை பெற்றுக்கொண்டு நாம் தொடர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. தேவனாலே நான் பராக்கிரமம் செய்வேன். தேவனாலே நான் பராக்கிரமம் செய்வேன். அப்பா ஸ்தோத்திரம், உம்மாலே பராக்கிரமமான காரியங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த 8வது மாதத்துல பராக்கிரமமான காரியங்கள் செய்ய பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. ஸ்தோத்திரம், நாங்கள் ஆண்டவரே பலவீனர்களாய் காணப்படுகிறோம். நாங்கள் ஓடி 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 சோர்ந்து போனவர்களாய் காணப்படுகிறோம். எங்களை பின்தொடர்கிற காரியங்கள் அநேகமாக இருக்கிறது. நான் மேற்கொண்டு போக வேண்டிய பாதைகள் வெகு தூரமாக இருக்கிறது. நான் என்ன செய்வது ஆண்டவரே? நான் போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாக இருக்கு. என்னை துரத்தி வருகிறவர்கள் நிமித்தமாய் நான் ஓட முடியாமல், நான் தொடர முடியாமல், நான் விசுவாசிக்க முடியாமல், நான் எவ்வளவோ காரியங்களை தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருந்தோம். இன்றைக்கு என்னால் முடியாம நான் ஸ்தோத்திரம் யார் பக்கமா திரும்பி இருக்கிறேன்? நான் உலகத்தின் பக்கமாய் திரும்பி இருக்கிறேனா? நான் எகிப்தின் பக்கமா திரும்பி இருக்கிறேனா? இல்லை, என்னை எகிப்தினுடைய எல்லை வரைக்கும் நடத்தி வந்த கர்த்தரை பார்க்கிறேனா? ஓ ரிபாலா சந்தர பௌத ரேகதர கதகரணமனா. அநேகர கர்த்தர் எல்லை வரைக்கும் கொண்டு வந்துட்டாரு. ஆனா எல்லையிலிருந்து மறுபடியும் நம்ம ஸ்தோத்திரம் ஒரு அடி எடுத்து வச்சா சுதந்திரமான தேசம். ஆனா மறுபடியும் மறுபடியும் பழைய இடத்துக்கு தான் போகிறோம். ஸ்தோத்திரம், இன்றைக்கு எல்லை வரைக்கும் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா வாக்குத்தத்தம் நமக்கு சுதந்திரமா இருக்கிறது. பழையவைகளை பார்க்க வேணாம், பழையவைகளை பார்க்க வேணாம். விசுவாசத்தோடு முன்னேறும் பொழுது, தேவ சமூகத்தை நோக்கி முன்னேறும் பொழுது எல்லைகளை கடக்க பண்ண கர்த்தர் போதுமானவரா இருக்கிறாரு. சிலருடைய எல்லைகளை கடக்க பண்ண கர்த்தர் போதுமானவரா இருக்கிறாரு. கடந்த 7 மாதங்களாக கடந்து வந்து எல்லை ஓரமா நின்று கொண்டு இதுக்கு மேல முடியல ஆண்டவரே, இதுக்கு மேல போராட முடியல, இதுக்கு மேல எனக்கு பலன் இல்ல, நான் மறுபடியும் அந்த இடத்துக்கே போயிறேனா? இல்ல, இதுவரைக்கும் உங்களை கொண்டு செய்த பராக்கிரமமான காரியங்கள் அது வீணாகி விடுமே. நீங்கள் விசுவாசித்த விசுவாசம் வீணாகி விடுமே. நீங்க ஜெபித்த ஜெபம் வீணாகி விடுமே. இல்ல, எல்லை வரைக்கும் வந்துட்டீங்க, கொஞ்சம் போராடுங்க, கொஞ்சம் தேவ சமூகத்தை திரும்பி பாருங்க. அவர் எல்லைகளை கடக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறாரு. அந்த ஸ்தோத்திரம் உபத்திரவத்தின் எல்லைகளை கடக்க பண்ண, உபத்திரவத்தின் எல்லையை கடக்க பண்ண, அடிமைத்தனத்தின் எல்லையை கடக்க பண்ண என் தேவன் போதுமானவரா இருக்கிறாரு. ஓ ரக 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 தக ரணமனா. ஆண்டவரே, உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எல்லைகளை கடந்து போக உதவி செய்யுங்க. சில உபத்திரவத்தின் எல்லைகள், அடிமைத்தனத்தின் எல்லைகள், நெருக்கத்தின் எல்லைகள் ஆண்டவரே கடந்து போக, வாக்கு தத்துக்கு நேராக போக உதவி செய்யுங்கப்பா. வாக்கு தத்தங்களுக்கு நேராக போக உதவி செய்யுங்க. வாக்கு தத்தங்களுக்கு நேராக போக உதவி செய்யுங்க. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். ஸ்தோத்திரம்ப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.
இது அந்த 8வது மாதத்திலும் கர்த்தாவினுடைய சமூகத்தில் வந்து கர்த்தர் எங்களோடு பேச வேண்டும், கர்த்தர் எங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி, அப்பா இந்த மாதம் உடைய சமூகத்துக்கு முன்பாக வந்து அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். பராக்கிரமம் செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. எஸ், நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமான காரியங்களை செய்கிற தேவன் நீர் அல்லவா. கிதியோன் நினைக்கல, மோசே நினைக்கல, தாவீது நினைக்கல, நான் அதை மேற்கொள்ளுவேன், நான் அதை திருப்பிக் கொள்ளுவேன், எனக்கு அந்த காரியங்கள் தொடர்ந்து போக கர்த்தர் உதவி செய்வார்னு ஸ்தோத்திரம் யாரும் நினைக்கல. ஆனா கர்த்தர் அந்த காரியங்களை செய்தாரு. ஸ்தோத்திரம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த முதல் நாட்கள் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஸ்தோத்திரம் சில காரியங்கள் தொடர வேண்டுமா, இது தொடர முடியுமா, இதை நான் முறியடிப்பேனா, இதை பெற்றுக்கொள்வேனா, இது சாத்தியமானு கேட்டீங்கல்ல, தேவனால் எல்லாம் சாத்தியம், மனிதனால் கூடாது, தேவனால் எல்லாம் கூடும். இந்த ஒற்றை வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. இது சாத்தியமானு கேட்டீங்கல்ல, இது நிச்சயம் சாத்தியம். இது நிறைவேறுமான்னு கேட்டீங்கல்ல, இது நிறைவேறும். இது நடக்குமான்னு கேட்டீங்கல்ல, இது நடக்கும். காரணம், தேவனால் பராக்கிரமம் உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தேவனால் 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 ஒரு பராக்கிரமம் நிச்சயம் உண்டாகும். அப்படியே ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, அப்படியே ஆசீர்வதிக்கிறேன். பராக்கிரமங்கள் உண்டாகட்டும், பராக்கிரமம் உண்டாகட்டும். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து கத்திருந்த மாதம் நடத்துங்க. உடைய வழி நடத்துதல், உடைய ஸ்தோத்திரம் பாதைகள் எங்களுக்கு காண்பிக்கப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய துணை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த